தனது அரசியல் பயணத்தில் வெளிப்படையாக தெரிவிக்காத விடயம் ஒன்றை மேல்மாகாண சபை உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர இன்று வெளியிட்டார். தனது தந்தையின் 3வது நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கொலன்னாவை பகுதியில் உள்ள பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் உருவச்சிலைக்கு முன்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். பிரேமச்சந்திரவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தியதன் பின்னர் அங்கு கூடியிருந்தோர் முன்னிலையில் ஹிருணிகா பிரேமச்சந்திர கருத்து தெரிவித்தார். அரசியல்வாதி என்ற வகையில் இன்று நான் கதைக்கவில்லை. தந்தை இல்லாத மகள் என்ற விதத்திலேயே நான் கதைக்கின்றேன். நான் தேர்தலில் போட்டியிட முற்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதேச சபை தலைவர் பிரசன்னவிடம் செல்லுமாறு பலர் கூறினார்கள். கொட்டிகாவத்தை மற்றும் முல்லேரி ஆகிய பகுதிகளில் அவருக்கே அதிகளவாக வாக்குகள் காணப்படுவதாகவும் கூறினர். எனினும் அவரிடம் செல்ல வேண்டாம் என எனது தந்தை என்னிடம் கூறினார். பிரசன்ன அண்ணாவின் மனைவியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதனை கேட்க சென்றதனாலேயே தந்தை கொலை செய்யப்பட்டார் எனவும் கூறினார். அதனால் செல்ல வேண்டாம் என்றார். எனினும் தங்கையே என்ன செய்ய வேண்டும், என்னாலேயே உங்கள் தந்தையை நீங்கள் இழந்தீர்கள், நான் வந்து உங்களுக்கு உதவிகளை வழங்குகின்றேன் என அவர் கூறியிருக்க வேண்டும். எனினும் தன்னை நாடி வந்தால் தான் உதவிகளை வழங்குவேன் என்று அவர் எதிர்பார்த்திருக்க கூடும் என நான் எனது அம்மாவிடம் கூறினேன். அதனால் நான் அவரிடம் செல்வோம் என்றும் தெரிவித்தேன். அதையடுத்து நானும் எனது தாயும் பெருந்திரளான மக்களுடன் தலைவர் பிரசன்னவின் காலடிக்கு சென்று உதவிகளை கோரினோம். தான் உதவிகளை வழங்குவேன் என அவர் கூறினார். அதன் பின்னர் தேர்தல் ஆரம்பமானது. தேர்தல்கள் ஆரம்பமானதன் பின்னர் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்தன. நீங்கள் தந்தையை போன்று இல்லை, கூட்டங்களுக்கு வருவதில்லை, அவற்றை தவிர்த்துக் கொள்கின்றீர்கள், போலியான வாக்குறுதிகளை வழங்குகின்றீர்கள், ஏன் எங்களை கைவிடுகின்றீர்கள் என தொலைபேசியின் மூலம் அவர்கள் கேட்டார்கள். என்ன கூட்டம் என்று கூட எனக்கு தெரியாது. அதன் பின்னர் இந்த விடயம் குறித்து நான் சற்று ஆராய்ந்து பார்த்தேன். நான் கூட்டங்களுக்கு வருகை தருவதாக கூறி மக்களை ஒன்று கூட்டியமையை அப்போது புரிந்து கொள்ள முடிந்தது. கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என எனக்கு கூறவும் இல்லை. இறுதியில் மக்கள் என்னை திட்டினார்கள். மக்கள் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இதனை கூறுகின்றேன். நான் ஒருபோதும் யார் மீதும் கரிசனையின்றி இருக்கவில்லை. எனது பொறுப்பு என்ற விதத்தில் எனது மகளுக்கு சக்தியையும் தைரியத்தையும் வழங்கி எனது மகளை ஒரு இடத்திற்கு அழைத்து வந்துள்ளேன். எனது பொறுப்பு நிறைவடைந்துவிட்டது. இதன் பின்னர் பிள்ளை உங்களது பொறுப்பு என நான் கூறினேன். அதன் பிரகாரம் எனது மகளை நீங்கள் முன்னோக்கி கொண்டு வந்துள்ளீர்கள். நான் மிகவும் அப்பாவியான சிறிய ஒரு நபர். மாகாண சபை அமைச்சரான உதயகம்மன் பிள்ளை மாகாண சபை தேர்தலுக்காக 98 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளார். அவர் 98 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளார் என்றால் ஏனையவர்கள் எவ்வளவு செலவு செய்திருப்பார்கள் என சிந்தித்து பாருங்கள். சிலர் 17 கோடி ரூபாய் கூட செலவு செய்துள்ளனர். இவ்வாறு தெரிவு செய்யப்படுபவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நடைமுறையில் தொடர்ந்தும் பயணிக்க முடியாது. உலகிலேயே சிறந்த நாடு இலங்கை. இந்த நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்கள் இவ்வாறான விடயங்களை அறிக்கையிட வேண்டும். அவ்வாறு செய்து சேகரித்து ஊவாவில் ஒருவர் இன்று தாடை உடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த மிலேச்சத்தனமான அரசியல் மாற்றமடைய வேண்டும். என்று இங்கு மோதிக்கொள்வது போதாதென்று நியூயோர்க்குக்கும் சென்று அங்கும் சண்டை போடுகின்றார்கள். 1994 ஆண்டை இன்று பலர் மறந்துவிட்டனர். கொலன்னாவை உள்ளிட்ட முழு கொழும்பு நகரத்திலும் பொதுஜன ஐக்கிய முன்னணியை செயற்படுத்தி முன்னணியாக திகழ்ந்த அன்று அரசாங்கத்திற்கு எதிராக குரல் எழுப்பி மாற்றத்தை ஏற்படுத்த இவரை முன்னின்றார். மாற்றத்தை ஏற்படுத்த முன்னின்று செயற்பட்டவர்களை இன்று பலர் மறந்துவிட்டனர்.